ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினா உன்னை தாங்குவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், மிக பெரிய தேவனாகிய கர்த்தர், அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு? கிதியோனை பார்த்து தேவனுடைய தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கிதியோன் அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, தேவன் என்னோடு கூட இருந்தால் இது எல்லாம் எதுக்கு, எப்படி நடக்குது? இதெல்லாம் நடப்பானேன், இதெல்லாம் எப்படி நடக்குமா? இப்படியெல்லாம் நடக்குமா? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விவசாயம் வளர்ந்து பெருசாகி அது கனி கொடுக்கிற வரைக்கும் அந்நிய நாட்டுக்காரன் அமைதியா இருந்துட்டு, அந்த கனி கொடுத்து அவர்களை அறுக்கிற அந்த சமயத்துல போய் அறுக்கிறவர்களை துரத்தி விட்டுட்டு இவங்க அதிகாரம் பண்ணி அவங்க நட்டது அவங்க கஷ்டப்பட்டதை அறுத்துட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்குது. அப்பதான் தூதன் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்மை பொறுத்த அளவில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிறத நம்ம எப்போ உறுதிப்படுத்திக்குவோம் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா, நம்மை சுற்றி நடக்கிறதெல்லாம் நல்லா நடந்துச்சுன்னா, நம்ம கை வச்சு செய்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, எதிரியே இல்லை அப்படின்னா நம்ம உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அதனால தான் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது, இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் நடக்கும்போது உங்களோட எப்படி இருக்கிறாரோ அதே போல உங்களுக்கு ஒன்றும் இல்லாத போதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 2020வது வருஷத்துல இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமான வருஷமா எனக்கு இருக்குது, எனக்கு நிறைய நஷ்டத்தை நான் பார்த்துட்டேன், அதுவும் இந்த மாதம், குறிப்பிட்ட இந்த மாதம் எனக்கு ரொம்ப கஷ்டமான பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது, இந்த வருஷம் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு வாக்கு கொடுத்தாரு, இந்த வருடம் முழுவதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரு. இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் இருக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா எனக்கு நடக்கிறதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு எப்படி நடந்துச்சோ அப்படிதான் நடக்குது. என்னுடைய கையின் பிரயாசம் என் கையில் வரல, நான் நஷ்டப்பட்டுட்டேன், இந்த வருஷம் நிறைய கடன் பட்டுட்டேன், இந்த வருஷம் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாராரோ வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வருவீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, இல்லை இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று திரும்பவும் ஆண்டவர் உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். உங்களிடத்துல கர்த்தர் ஆணித்தரமா சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சூழ்நிலையை பார்த்து நான் உன்னை விட்டு போனேன் என்று நீ நினைக்கவே வேண்டாம், இன்று வரையிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும் போது நம்ம நினைப்போம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய மடியில திரும்பி வரும்போது ஆண்டவர் என் கூட இல்லை. இல்லைன்னா ஒரு காலத்துல ஆண்டவர் என் கூட இருந்தார் பாஸ்டர், ஏன்னா நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே ஒரு பிரசன்னம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண உட்காரும் போது எனக்கு அந்த பிரசன்னத்தை உணர முடியல, அதனால ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென்.
இன்றைக்கு காலை வேளையிலே விசேஷமாக ஒரு ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை உங்களுக்கு ஒரு சிலர் வந்திருப்பீங்க, ஒரு சிலர் வராமல் கூட இருக்கலாம். அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த மாலை வேளையிலே இதில் இருக்கிறவர்களுக்காக காலையில் இந்த ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் நமக்கு காண்பித்து ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறத எப்படி நிரூபித்தார் அப்படின்ற ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். அதை திரும்பமாக நான் வாசிக்கிறதற்கு நான் விரும்புகிறேன். முதலாவதாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 27வது 28வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27 28 வாசிக்கும் போது ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலிருந்து இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல ஈசாக்கை பார்த்து அவனுக்கு எதிரானவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை எதிரிகள் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு நிறைய பிரச்சனையை உனக்கு கொடுத்துட்டே இருந்தோம். ஏசேக்குன்ற இடத்துல நீ துறவை தோண்டினாய், அங்கே நாங்கள் அதை தூர்த்து போட்டோம். சித்தனா என்ற இடத்துக்கு போனேன், அங்கேயும் நான் உங்களுடைய துறவை நாங்கள் தூற்று போட்டோம். நாங்கள் உங்களோட வாக்குவாதம் பண்ணணும். ஆனால் இத்தனை வாக்குவாதம் பண்ணியும் நாங்கள் உன்னை என்ன பண்ண முடியலன்னா மேற்கொள்ளவே முடியல. நாங்கள் உங்களை மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு யாரு தான் மேற்கொண்டா அப்படின்னா, நீ தான் மேற்கொண்டு இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஸோ இதனால நாங்கள் உன்னை குறித்து என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் உன் கூட இல்லாட்டா நாங்கள் கொடுத்த ப்ரெஷருக்கு நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கவே முடியாது. நீ ஜெயிச்சிருக்கவே முடியாது, எங்களை மேற்கொண்டிருக்கவே முடியாது. எத்தனையோ பேர் எங்களிடத்துல போட்டி போட்டாங்க, நாங்கள் எந்த இடத்துல போனாலும் தோத்துட்டு வர்றதில்லை. ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒருத்தன்ட்டு தான் நாங்கள் தோத்துட்டு வந்திருக்கிறோம். நீ எங்களை மேற்கொண்டிருக்கிறாய். காரணம், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த எல்லா சோதனையும் மேற்கொண்டு தான் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை நிற்க வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் சரீரத்தில் வியாதிகள் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் வந்துருச்சு, எதுவும் என்னை மேற்கொள்ளலை. கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இல்லை அப்படின்னா என்னால் இவ்வளோ பெரிய சூழ்நிலையை மேற்கொண்டிருக்க முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த வருடத்தில் எத்தனையோ தற்கொலை செய்திகளை நம்ம கேட்டோம். நம்ம கேட்ட தற்கொலை செய்திகள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், லட்சக்கணக்கான பேர் ஃபாலோஸ் இருக்கிற ஆட்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், இவங்கெல்லாம் தற்கொலை பண்ணி போட்டாங்க அப்படின்னு நம்முடைய காதுகளால் கேட்டோம். கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஓனர், ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர், அவருக்கு பெட்ரோல் பங்கு மட்டும் 3 பெட்ரோல் பங்கு இருக்குது. அந்த 3 பெட்ரோல் பங்கும் அவருக்கு சொந்தமான இடத்துல இருக்குது, 3 சிட்டிக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய துக்கமான செய்தி, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அவருடைய காரை கொண்டு போய் நிறுத்தி அவருடைய நகை, அவருடைய உடம்புல போட்டிருந்த எல்லா நகையும் கலட்டி காருக்குள்ளே வச்சுட்டு, என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு அந்த லெட்டர் எழுதி வச்சு ரயில் ரோட்டில் போய் படுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. பல கோடிக்கு சொந்தக்காரர். ஏன் அப்படின்னா, அவங்க மனைவியிடத்துல போய் அவங்க வீட்டில் போய் விசாரிச்சாங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துருச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, இல்லை அவருக்கு இந்த ப்ரெஷர் எல்லாம் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு அவருக்கு பலன் இல்லாதனால அவர் மனதில் துக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு அவங்க மனைவி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களாமா. ஆனால் இன்றைக்கு உண்மையிலே அவர்களுக்கு பண கஷ்டமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு 1 ரூபா கேட்டால் உடனே வந்துடும், 1 கோடி கேட்டாலும் வந்துடும்.
ஆனால் நம்ம நிறைய பேர் பண கஷ்டப்பட்டோம், நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா எல்லாத்தையும் மேற்கொள்றதற்கு கர்த்தர் பலன் தந்தார். நான் நம்புறேன் இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா இல்லை, என் பலத்தில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றத. உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு கூட இல்லாவிட்டால் உங்களால் என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா உங்களுடைய சிந்தனைகளோ கூட கூட உங்களால் மேற்கொண்டிருக்க முடியாது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உண்மைதான், உண்மைதான். நம்ம என்னமோ சொல்கிறோம், என்னமோ தாண்டி வந்துட்டோம், அவ்வளோதான் 12 மாதத்தில் வந்துட்டோம்டா, முடிச்சிட்டடா சாமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம முடிக்கல. நம்முடைய சிந்தனையை மேற்கொள்றதற்கு கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் அந்த அற்புதம் நடந்துருச்சு. ஹல்லேலூயா. ஸோ கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஏன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்னா இதுவரைக்கும் உங்களை மேற்கொள்றதற்கு பலன் கர்த்தர் ஒருவரே தந்தார். ஹல்லேலூயா. உங்க மனசுக்குள்ள நெகட்டிவ் தாட் நிறைய ஓடிடுச்சு, உங்களை குறித்து தாழ்வு எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வந்துருச்சு. இந்த வியாதியில செத்துருவேணும்னு நினைச்சீங்க, என்னென்னமோ பயங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மேற்கொண்டு கர்த்தர் நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கவனிங்க, இந்த குவாரண்டைன், இந்த கொரோனாவிலே பயத்தினால பிடிக்கப்பட்ட அநேகம் பேர் அந்த பயத்தை விட்டு வெளியே வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அந்த தாக்கத்திலிருந்து வெளியே வராதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் வெளியே வரல. நீங்க சந்தோஷமா இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க, ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் இன்னும் வெளியே வரல. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லா பயமா இருக்குது, பதட்டமா இருக்குது. ஆனா நான் நம்புறேன் அந்த பயங்களையும் பதட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு யார் தந்தார்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றி பலப்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய பலனை தந்துருச்சு. ஆமோதிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.